Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா எப்பவும் போல இல்லாம ஒரு டிஃபரண்டான டேஸ்ட்ல ஒரு அருமையான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷர் குக்கர்ல 3 டேபிள்ஸ்பூன் பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு இது கூட 1 கப் தண்ணி சேர்த்து பிரஷர் குக்கர்ல 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசிலுக்கு அப்புறமா பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பருப்பை நல்லா மசிச்சு தனியா வெச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பு இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுல்ல 1 கப் அளவு இடியப்ப மாவு இல்லனா கடையில வாங்குன கொழுக்கட்டை மாவு இல்ல வீட்ல அரைச்சது எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்துல சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கை பொறுக்குற சூடு வந்தோனே உங்களோட கை வச்சு நல்லா ஈவனா மாவை நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களோட கையை ஈரம் பண்ணிட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியா உருட்டுறதுக்கு வரும். பாருங்க மாவு இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டைக்கு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு உங்களோட கையில நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதா உருட்டிக்கலாம். நீங்க இந்த மாதிரி உருண்டையாவும் உருட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா உருட்டிட்டு உங்களோட விரல் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நீல சைஸ்ல கிடைக்கும். இந்த மாதிரியும் நீங்க செஞ்சுக்கலாம். நான் வந்து மொத்தமா செஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ கொழுக்கட்டை எல்லாமே உருட்டியாச்சு. இது தனியா இருக்கட்டும். நம்ம வேக வச்ச பாசி பருப்பை அப்படியே ஒரு கடாயில மாற்றி வச்சிருக்கேன். இது கூட இன்னும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஹீட்ல ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். பருப்பு வந்து நல்லா குழஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை ஒன்னொன்னா உள்ள சேர்த்துக்கோங்க. மொத்தமா அள்ளி போட்டக்கூடாது, அப்புறம் கரைஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால லைட்டா இந்த மாதிரி தனித்தனியா தள்ளி விடுங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. லோ மீடியம் ஹீட்ல ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். லைட்டா வெந்து வந்ததுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு நடுவுல இருந்து இந்த மாதிரி தள்ளி கொடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி. அப்போதான் வந்து நம்மளுக்கு அது உருண்டைகள் எதுவுமே வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம கரைஞ்சு போகாம வெந்து வரும். ஒரு 5 நிமிஷத்துல பாருங்க நம்மளுக்கு கொழுக்கட்டை எல்லாமே வெந்து நல்லா திக்காகவும் ஆயிருக்கு. இந்த டைம்ல நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு மாவுக்கு 1/4 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சரியான அளவா இருக்கும். நீங்க வெல்லம்க்கு பதிலாக நீங்க 1/4 கப் அளவு நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இதை இப்போ நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஹீட்லேயே 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வெல்லத்தோடு சேர்ந்து அந்த கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு 1/2 கப் அளவு துருவின தேங்காய் கூடவே 3 ஏலக்காயை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறமா திக்காக ஆரம்பிக்கும். அதனால இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.